எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரெட் பிக்ஸில் ஒயர் கட் பிக்ஸு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபினிஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம எப்பயுமே இந்த மாதிரி விண்டோஸ் வந்து பெருசாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வென்டிலேஷன்ஸ் நல்லா இருக்கும். பாருங்க, இது வந்து ஒரு 10க்கு 14 ரூமு. விண்டோ சைஸ் பாருங்கள், இதுக்கு 5க்கு 4 16 அடி சைஸ் இருக்கிறதுல வந்து நம்ம 5க்கு 4 ஹைட்டில் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு சைடில் வந்து 4க்கு 4 ஒரு சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ வென்டிலேஷன் அண்ட் சன்லைட்டு எப்பயுமே வந்து நம்ம சன்லைட்டை வந்து அறுவடை பண்ணணும். அதாவது சூரிய வெளிச்சத்தை வந்து அறுவடை பண்ணணும் வீட்டில். அப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்து நல்லது. இது பாருங்கள், நமக்கு வந்து கிச்சனுக்கு 3 விண்டோஸ் கொடுத்துருக்கோம். 3மே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல டைனிங்கு, இது கிச்சனுக்கு 2 டைனிங் கொடுக்குறோம். சாரி, கிச்சனுக்கு 2 விண்டோ கொடுக்கும். ஸோ ஒயர் லைன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ தான் பாப்பா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பூச்சி வேலை ஆரம்பிச்சிருவோம், ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஹால் வந்து பார்த்திங்கன்னா இது 16x16 16x17 சாரி அந்த சைஸை கொடுத்துருக்கோம். பாருங்க, இது வந்து டிவி பாக்ஸு. ஸோ வந்து இது வந்து ஒரு ஷோகேஸ். இது மெயின் சப்ளை லைன். இது வந்து ஒரு பூஜா ரூமு. நல்ல பெரிய சைஸாகவே கொடுத்துருக்கோம். ஒரு 4 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற மாதிரி சைஸில் நல்ல பெரிய சைஸாகவே கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே போய் ஒரு 2 பேர் நிற்கிற அளவுக்கு சைஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கிறதுல தண்ணி தொட்டி. இது வந்து ஒரு 8000 லிட்டர் தண்ணி தொட்டி. பக்கத்தில் வந்து போர்வெல், இபி லைன். ஸோ ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இப்படி வெளியில் கொடுத்துருக்கோம். நம்ம அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் வந்து கஸ்டமர் கேட்டதுனால நம்ம வெளியில் வச்சு கொடுத்துருக்கோம். உள்ளே பாருங்க, அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூமு, டபுள் பெட்ரூம் 10க்கு 14 சைஸில். இது வந்து டாய்லெட்டு 4க்கு 10 அப்படிங்கிற சைஸில் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லபடியாக பண்ணி கொடுத்துடலாம், ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக.